ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோனா, நமக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, "என்ன ப்ரோ தினமும் மக்காச்சோளம் தண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறீங்க. வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக போடுங்களாமே" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தினமும் தண்ணி காட்டல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி காட்டுறோம். அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தண்ணி காட்டுறோம்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறோம். செய்கிற வேலையை தானே செய்ய முடியும். சும்மா வேறு என்னது சொல்கிறது. நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி காட்டும் போதே வந்து அந்த மக்காச்சோளத்தில் அடி சேரங்கள்லாம் வந்து வாடி போச்சு. அதனால தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி காட்டுறோம். அடியில ஈரம் இருந்தாலும் மேலே வந்து அப்படியே சிறகுலாம் காய ஆரம்பிச்சிடுது. அதனால தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி காட்ட வேண்டியதா இருக்குது. இன்றைக்கும் நம்மளோட வேலை என்னன்னா, மக்காச்சோளத்துக்கு தண்ணி காட்டுறது தான். மக்காச்சோளத்தில் தண்ணியை திருப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருந்தேன். ஒரு காவாய் தண்ணி பாயறதுக்கு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வரையும் எது நிற்கணும்னு சொல்லிட்டு தண்ணி பாயாத பக்கமாக கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்புறம் தண்ணி பாய்ஞ்சதுக்கப்புறம் திருப்பிட்டு இருந்தேங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னாக்கா, நம்ம மக்காச்சோளத்தெல்லாம் விற்றுட்டுங்க. மக்காச்சோளம் தோட்டம் ஃபுல்லாகவே ஒருத்தரே வாங்கிட்டாங்க. நம்ம இதுவரை யாருக்குமே மக்காச்சோளம் நம்ம நட்டதுலேருந்து யாருக்கும் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு யாருக்கும் போய் சொன்னதே இல்லை. நம்ம மக்காச்சோளத்தோட ரோடு ஓரமே இருக்கிறதுனால வரவங்க போகாமல் யாராச்சும் பார்த்தாங்கன்னா மக்காச்சோளம் இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுட்டு வந்து கேட்பாங்க. அப்படி தான் இவங்களும் வந்து கேட்டாங்க. 2 நாள் ஆச்சு மக்காச்சோளம் தோட்டம் முழுசாக அப்படியே விற்றுட்டோம். ஆனால் தோட்டத்தோடு விற்றுட்டோம்னாக்கா மொத்த தோட்டத்தோடனா கதிர் மட்டும்தான். தட்டுங்கலாம் நமக்கே இது ரொம்ப அர்ஜென்ட்டு. மாட்டுங்களுக்கெல்லாம் ஒரு நாள் புல்லே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தட்டு வரதா எதிர்பார்த்துன்னு இருக்குது. இது நட்டு இப்போ ஒரு 4 மாதம் கழிச்சு தான் வரப்போகுது. இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் 20 நாள் ஆனால் தான் இந்த கதிரெல்லாம் உடைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தட்டு வெட்டி நம்ம மாட்டுக்கு போடணும். அதுவே மாட்டுக்கு புல்லுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தாலே தெரியும், நம்ம மக்காச்சோள கொல்லையில் அடியில் இருக்க ஒரு புல்லு பூண்டு கூட இல்லாமல் பிடிங்கலாம் மாட்டு போட்டு அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணிருந்துச்சு. மாட்டு சுத்தமாக புல்லு இல்லாதனால தட்டெல்லாம் விற்கல. தட்டு வந்து நம்ம மாட்டுங்களுக்கே தான். கதிர் மட்டும் வித்துருச்சு. நம்ம மக்காச்சோள கொல்லையில் இருக்க கதிருங்கெல்லாம் வந்து தட்டில் நிறைய தட்டில் டபுளாக கதிர் வச்சுருக்கு. 2 கதிராக வச்சுருக்கு. பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒன்று இது ஒரு 2வது கதிர். இந்த கதிர் வந்து எப்படி இருக்குன்னு உடச்சி பார்ப்போம். ஏன்னா மேலே ஒரு கதிர் இருக்குது. இதை உடச்சி எடுத்துடலாம். தண்ணி பாய்ஞ்சது. நாமளும் உக்காந்துட்டு சோளக்கதிரெல்லாம் வச்சு வீடியோ எடுத்து சாப்பிட்னு போகிறோம். எனக்கு வந்து நல்லா கதிர் முத்தி சோளம் வேச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பிஞ்சு கதிரை வந்து அப்படியே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தண்ணி கட்ட அப்படி வெளியில் பில்லு போடுமா வந்தோன்னா இந்த மாதிரி கதிர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க கதிருங்கெல்லாம் வந்து உடச்சி நிறைய சாப்பிடுவேன் நான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக. தண்ணி பாய்ச்சி சீக்கிரமாக சாப்பிட்டு போய் தண்ணி திருப்பணும். இன்னும் தண்ணி கட்டி முடிக்கல. சோளம் வித்தன்னு சொன்னோம் இல்லையா, எவ்வளோ தேர்மா விற்றோம். அந்த தோட்டம் ஃபுல்லாகவே இருக்கிற 3 கிலோ கொட்டை வாங்கி நட்டோம். 3 கிலோ கொட்டை வாங்கி நட்டதில் கதிர் மட்டும் 12,000க்கு விற்றுருக்கோம். கதிர் மட்டும் 12,000க்கு விற்றுட்டோம். முதல் முறை நம்ம சேனலில் வந்து நான் இந்த மாதிரி ஓன் வாய்ஸாக பேசி வீடியோ போட்டிருக்கேன். அப்படின்னாக்கா லைவாக அப்படியே வீடியோ எடுத்துனே பேசி போடுற வீடியோ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னே நம்ம எடுத்து போட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து வீடியோ எடுத்துருவோம், அப்புறம் கட் பண்ணி அது வாய்ஸ் கொடுத்து போடுவான். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோவில் அப்படியே லைவாக பேசி போகிறதுனால கொஞ்சம் பயமாக பதட்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் வாய்ஸ் கிளியராக இருக்காது. என்னன்னா நம்ம வீடியோ எடுத்துன்னு ஒரு மைக் எதுவும் இல்லாமல் அப்படியே பேசி போகிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்காது. அதுக்காக நம்ம வீடியோ வந்து அப்படியே தள்ளிவிட்டு போயிடாதீங்க. முழுசாக பார்த்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.